அப்பாடா! இன்னையோட தலைவலியிலேருந்து விடுதலை. வணக்கம் மக்களே! காலைல எந்திச்ச உடனே லேப்டாப்பில் கேப்கட் ஏற்றி பார்த்தேன். ஒர்க் ஆகல. அடுத்தது அதை ஃப்ரீயாக விட்டுட்டு குளிச்சு கிளம்பிட்டு ஹோமுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். நேற்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கண்ணாடி இல்லாமல் தலைவலின்ட்டு. இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு. டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சரி பரவாயில்ல வாங்க காலையிலேயே பார்த்துர்லான்ட்டாங்க. அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவங்களும் கண்ணாடியெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ தான் எனக்கே புரிஞ்சுச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி கண்ணாடியெல்லாம் கொடுப்பாங்க. வேற ஒரு இடத்துல தான் கண்ணாடி செஞ்சு கொடுப்பாங்க. அர்ஜென்ட்டுங்கிறனால அங்கே செய்கிற இடத்துலையே போய் வாங்கிக்கோங்கன்ட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த இடத்துக்கு போய் நீட்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பில் பேட்டரி மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்குள்ளே கண்ணாடி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லேப்டாப்பு கடைக்காரர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 100 வரைக்கும் சார்ஜர் போட்டு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் 0 வர வரைக்கும் பார்க்காதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மண்டையில் ஏற்றிட்டு நல்லா தூங்கிட்டேன். சாயந்தரம் போல் ஹோமுக்கு கிளம்பிட்டோம். இப்போ சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என் தம்பி கண்ணில் கண்ணாடி இருக்கும். அவனுக்கும் பவர் செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டாச்சு. போன டைம் வாங்கி கொடுத்ததை போடாம விட்டான். இன் டைமாவது போடுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, அடுத்த விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.